குறைய கிடப்புண்டு. அப்போ அதில் எல்லாத்திலும் என்னை கொண்டு என்னையும் பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லுவேன், நான் அட்ரஸ் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நான் கண்டிப்பாக ப்ரொமோஷன் ஷூட்டு நான் பண்ணுவேன். சாரி, ஐ டோன்ட் ஷேர் மை. ஹாய் டியர், கேன் வி லவ்? கண்டிப்பாக நான் இதுக்கு ஆன்சர் பண்ணணுமா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ கைஸ். அதாவது என்னோடய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அப்போது அதுக்கு வேண்டி ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சில பல காரணங்கள்னால எனக்கு அந்த வீடியோ பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக வரப்போகுது. என்ன வீடியோ தெரியுமா? Q&A வீடியோ தான். நம்ம வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், ஆஸ்க் மீ கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்காக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன் இப்போ. ஓகேங்களா? அப்போ நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். உங்களோட கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர் என்னோட வீடியோவில் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம வந்து கொஸ்டின்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைரியில் தான் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின் எல்லாம் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் தான் வந்து 1 by 1 உங்கள்கிட்ட ஆன்சர் நான் பண்ண போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குது. அதனால் நான் வந்து அதில் நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின் எல்லாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வந்து 1 by 1 ஆன்சர் பண்ண போகிறேன். அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட ஊர், என்னோட நேட்டிவ் எல்லாமே வந்து கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் நான் வந்து இப்போ இருக்கிறேன். ஓகேங்களா? ஆர் யூ மேரீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல. நான் வந்து என்னோடய பார்ட்னருக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி கிடைச்சா நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாய் டியர் கேன் வி லவ் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ கமெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்கலாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கிவ் மீ யுவர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து ஒரு 3-4 தடவை வந்துருந்துச்சு. சாரி, ஐ டோன்ட் ஷேர் மை பர்சனல் நம்பர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, കൊടുവായിലാണോ വീട്? അതെ, എൻ്റെ വീട് കൊടുവായിലാണ്. പക്ഷേ അഡ്രസ്സ് ഒന്നും പറഞ്ഞു തരത്തില്ല കേട്ടോ. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸ்பெஷலாக அந்த கொஸ்டின் கேட்டவங்களுக்கு. ஓகே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன. அதுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் இது வந்திருக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் இதுக்கு ஆன்சர் பண்ணணுமா? ஓகே, இப்போதைக்கு நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, എന്താ ഇൻബോക്സിൽ വരാത്ത அப்படின்னு கேட்டிருக்காங்க. അതായത് എന്തിനാ ഇൻബോക്സിൽ വരാത്തെന്ന് ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ ഇൻബോക്സിലാണെങ്കിൽ കുറേ മെസ്സേജ് കിടപ്പുണ്ട്. അതായത് DM കുറേ കിടപ്പുണ്ട്. അപ്പോൾ അതിലെല്ലാത്തിനും എന്നെക്കൊണ്ട് റീപ്ലൈ ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല. എനിക്ക് അതായ സമയമില്ലാത്തതുകൊണ്ട് ഞാൻ ഇൻബോക്സിൽ വരുന്നില്ല. എല്ലാവർക്കും കൂടെ അങ്ങനെ ഞാൻ കുറേ മെസ്സേജ് ഉള്ളതുകൊണ്ട് എല്ലാവർക്കും കൂടെ റീപ്ലൈ ചെയ്യാൻ സമയമില്ലാത്തതുകൊണ്ടാണ്.
പിന്നെയാണെങ്കിൽ ഞാൻ റീൽസൊക്കെ ചെയ്യുന്നതിൻ്റെ താഴെ കുറേ കമൻ്റൊക്കെ വരുന്നുണ്ട്. അതിനെല്ലാത്തിനും ഞാൻ ലൈക്കും കൊടുക്കുന്നുണ്ട്, റീപ്ലൈയും ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ എന്നെക്കുറിച്ച് എന്തെങ്കിലും ചോദിക്കുവാണെങ്കിലും എന്തെങ്കിലും കോംപ്ലിമെൻ്റ് ക്വസ്റ്റ്യൻസൊക്കെ പറയുവാണെങ്കിലൊക്കെ കമൻറ്റ് ബോക്സ്, അതായത് എൻ്റെ റീൽസിൻ്റെ താഴെ വന്നിട്ട് നിങ്ങൾ കമൻറ്റ് ചെയ്യുവാണെങ്കിൽ അത് ഞാൻ തീർച്ചയായും നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഞാൻ റീപ്ലൈ കൊടുക്കുന്നതായിരിക്കും. ഇൻബോക്സിൽ എനിക്ക് എല്ലാവർക്കും കൂടെ റീപ്ലൈ ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല കേട്ടോ. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇൻബോക്സിൽ വരാതിരിക്കുന്നത്. ഞാൻ ഇൻബോക്സ് ചിലപ്പോൾ നോക്കുന്നുണ്ട്, ഞാൻ വന്നിങ്ങനെ നോക്കുന്നുണ്ട്. കുറേ മെസ്സേജിന് എല്ലാം കൂടെ എനിക്ക് റീപ്ലൈ ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല കേട്ടോ. അതുകൊണ്ടാണേ. ஓகே. പിന്നെ உங்கள் யூடியூப் சேனல் மோனிடைஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட யூடியூப் சேனல் வந்து இன்னியும் மோனிடைஸ் ஆகவே இல்லை கைஸ். நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், மோனிடைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மோனிடைஸ் ஆகிடும். அதனால் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐஸ் கலர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னோடய ஐஸ் கலர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோடய ஐஸ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் கலர். அதாவது நேச்சர் லைட்டில் வந்து லைட் ப்ரௌன் கலரில் தெரியும். அந்த ஒரு நம்ம வந்து லைட் பிரைட்னஸை பொறுத்து ஐ கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். என்னோடய ஐஸ் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் சொல்லணும் அப்படின்னா லைட் ப்ரௌன் கலர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்குள்ள க்ளோஸ்அப் வீடியோ கேட்டிருக்காங்க. அதாவது கொஞ்சம் க்ளோஸ்அப்பான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்னோடய ரீல்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த க்ளோஸ்அப் வீடியோவை நான் மறுபடியும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அதை வச்சு க்ளோஸ்அப்பில் வந்து வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அதை ட்ரை பண்ணுறேன். ஐ ஆம் மூனார், யூ மை குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் நீங்கள் ஃப்ரெண்டு தான். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதான் மறுபடியும் ரிப்பீட்டட் நிறையா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஆர் யூ ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் வந்து படிச்சுட்ருக்கேன். எனக்கு இன்னும் நிறையா அது பேர் என்ன ரெக்கார்ட் ஒர்க்கெலாம் நிறையா கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் அது பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு வரவா மேடம் உங்களை பார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வரலாம், வந்து எங்கள் ஊருக்கு வரலாம், எங்களையும் பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் நிறைய வந்து பார்க்குறதுக்கு நிறைய ஏரியாஸ்லாம் இருக்குது. அப்போது நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்துட்டு போகலாம், என்னையும் பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லுவேன், நான் அட்ரஸ் சொல்ல மாட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ஷூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொமோஷன் ஷூட்டு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல பிராண்டு அப்படின்னலாம் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ப்ரொமோஷன் ஷூட்டு நான் பண்ணுவேன். நல்ல பிராண்டு, நல்ல கொலாப்ரேஷன்ஸு எல்லாமே வந்து நான் பண்ணுறதுக்கு, ப்ரொமோஷன்ஸு, கொலாப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் வந்து நல்ல ஒரு பிராண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து நான் அதை பண்ணுவேன். ஓகேங்களா? ஆக்டரா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆக்டர்லாம் இல்லை. நான் இப்போதைக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரீல்ஸ் பண்ணும்போது எனக்கு சின்ன சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கெல்லாம் ஆஃபர் வந்துருந்துச்சு. அப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வார ஆஃபரை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டில் நான் பர்மிஷன் கேட்டிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சுத்தமாக பர்மிஷனே இல்லை.
அப்படி நான் நிறையா வந்து எங்கள் வீட்டில் பெர்மிஷன் கேட்டிருந்தேன். எனக்கு ஆக்டிங் மேலே அப்படி பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. நான் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தான் வந்து ரீல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிடைச்ச ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோடய வீட்டில் கேட்டப்போ, எங்கள் வீட்டில் வந்து சுத்தமாக எனக்கு பர்மிஷன் இல்லை ஆக்டிங் பண்ணுறதுக்கு. அதனால வந்து அது வேண்டாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து நல்ல ஒரு கேரக்டர்லாம் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பர்மிஷன் இல்லை. எவ்வளவோ கெஞ்சி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க பர்மிஷன் தரல கைஸ். அதனால் நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆக்ட் பண்ணலை. நான் வீடியோஸ் மட்டும் நான் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஹாபி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹாபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நிறைய மெமரி கலெக்ட் பண்ணுவேன். நான் வந்து சின்னதை கூட நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன். வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். நிறையா மெமரிஸ் எல்லாம் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா வந்து அது நமக்கு திரும்பி கிடைக்காதுல்ல. ஒரு ஒரு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அந்த மெமரியில் அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணி வச்சா மட்டும்தான் வந்து அது வந்து நமக்கு ரொம்ப ஞாபகமாகவும் இருக்கும் அப்படின்னு நினப்பேன். எனக்கு ஃபோட்டோவை காட்டிலும் நிறையா வீடியோஸ் எடுக்கணும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ராயிங் வரைகிறது வந்து என்னோடய ஒரு ஹாபியாக இருக்குது. நான் அப்பப்போ கொஞ்சம் வரையலாம் செய்வேன். பின்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா ரீல்ஸ் எல்லாம் எடுப்பேன். அதெல்லாம் என்னோடய ஹாபி தான். பின்ன இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு புக்கு எழுதுறது, புதுசாக நிறையா கற்றுக்கிடுது, இதெல்லாமே தான் என்னோடய ஹாபியாக இருக்குது. இது நல்ல ஒரு கொஸ்டின், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கலர் கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த கலர் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரேட், எனக்கு எல்லா கலருமே ரொம்ப பிடிக்கும். கலர்ஸ் எல்லாமே பிடிக்கும். எல்லா கலர்ஸுக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல, அதனால எனக்கு எல்லா கலருமே ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஆள். நிறைய மல்டி கலர்ஸு, நிறைய கலர்ஸ்னால் அது எல்லாருக்கும் எல்லா கலர்ஸுக்குமே வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கனால எனக்கு எல்லா கலரும் பிடிக்கும். ஆனால் என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் சில்வர், இந்த 2 கலர் தான் என்னோடய ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து சில்வரை காட்டிலும் ஒயிட் கலர்கிட்ட நான் எதுக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட் கலர் என்னோடய ஒயிட் கலர் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது கைஸ். அது வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோடய ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது கைஸ். நான் எப்போவுமே என்ன நினப்பேன் அப்படின்னா, நம்ம வந்து பிறந்தோம், கொஞ்ச நாள் வாழ்ந்தோம், அப்புறம் இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள். அதனால் வந்து நான் நிறையா சாதிக்கணும் அப்படின்னு நிறைய வந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் எதுவுமே வந்து என்னால் சாதிக்க முடியல. ஆனால் எனக்கு வந்து நிறைய கனவுகள் வந்து நிறையாவே இருக்குது. ஃபஸ்ட்டு கனவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலை வந்து ஒரு நல்ல விதமாக கொண்டு போய் ஒரு மோனிடைஸ்லாம் கிடச்சி யூடியூப்பை வந்து நல்ல விதமாக கொண்டு போகணும், மோனிடைஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னோடய யூடியூப் சேனல் அது என்னோடய கனவு. இப்போ செகண்ட் ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டே இருக்கேன். அந்த ஒரு பிஸ்னஸில் வந்து நான் ஒரு சக்ஸஸ் ஆகணும், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு என்னோடய செகண்ட் ட்ரீமு. தேர்ட் ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ட்ரீமு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா புக்கு எழுதுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஏதாவது புக்கு எழுதணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது வந்து இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் கைஸ். அந்த புக்கு வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி கம்ப்ளீட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு என்னோடய 3ஆவது ட்ரீமாக இருக்குது. அதை நான் வந்து இப்போதைக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு நோவல் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் ஒரு புக்கு எழுதுகிறேன். இது 2மே வந்து நான் சக்ஸஸாக எழுதி அது வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? அதுதான் என்னோடய 3ஆவது ட்ரீமாக இருக்குது. இன்றைக்குள்ள Q&A கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு கைஸ். அப்போது நம்ம
எழுதி வச்ச அதாவது நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து இதில் உள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இது மாதிரி வந்து வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நான் கேட்ட கொஸ்டின் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன ஆன்சரில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கடந்துருச்சு. அந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கு வேண்டியுள்ள ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த வந்து Q&A வந்து. அப்போ எனக்கு நீங்கள் எல்லாருமே வந்து நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இனியும் உங்களோட சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னி ஒரு ப்ரோக்ராம் நம்ம சேனலில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். அதாவது வரக்கூடிய சண்டே 19ஆம் தேதி, ஜூலை 19ஆம் தேதி ராத்திரி 8 மணிக்கு நம்ம சேனலில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா கோஃபி வித் மேகி. அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து கோஃபி வித் மேகி. எல்லா சண்டையும் இரவு 8 மணி ஆகும்போது நம்ம சேனலில் லைவாக வந்து வரப்போகுது. நீங்கள் எல்லாருமே வந்து அந்த லைவில் வந்து கலந்துக்கலாம், மனசை விட்டு பேசலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் வந்து ஏதாவது ஒரு டாபிக் அது நீங்களாக தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னோடய செலெக்ஷனாக இருக்கும். அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து பேசுவோம் ஃபுல்லுமே. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை நீங்கள் மனசு விட்டு பேசலாம். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இதில் வந்து கிடையவே கிடையாது. என்னதாக இருந்தாலும் நீங்கள் மனசு விட்டு அதில் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உள்ளதெல்லாம் வந்து நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒரு லைவ் ப்ரோக்ராம் தான் நான் வந்து கொண்டு வர போகிறேன். அப்போ மறக்காமல் வருகின்ற சண்டே, அதாவது வருகின்ற சண்டே ஜூலை 19ஆம் தேதி இரவு 8 மணிக்கு லைவில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய்.